ஷே பிரம்மா எப்பா 2 கொடியை தூக்கி டெல்லியில் கை சின்னம் பிஜேபி கொடி இந்த 2 பேரும் மாறி மாறி உட்காந்து அதுக்கு முன்னாடி உட்காந்தா மாறி மாறி உட்காந்து நக்கி வச்சுட்டு போயிட்டான். இப்போ இந்த 2 பேரும் நக்கி நாசம் பண்ணி பூரா கடவுளுடைய சொத்து 12 ஜோதிலிங்கத்தில் ட்ரெயினை விடுதேன், பஸ்ஸை விடுதேன், செடியை விடுதேன், செத்தையை விடுதோம்னு எல்லா கோயிலையும் வலித்து தின்னு பூரா பஞ்சாயத்து போர்ட்டில் கக்கூசி கட்டி வச்சுருக்கான். அங்கேயும் போய் வலித்து தின்னு ஏப்பா பஞ்சாயத்து போர்ட்டில் போட்ட கக்கூசி தமிழ்நாட்டில் ஓவராக போட்டோன்னே அள்ளி அள்ளி சாப்பிடுதான்ப்பா அரசியல்வாதி. ஐயோ நைட்டு ஏற்கனவே ஜனநாயகம் ஓட்டு போடுறதான் பார்த்துருவான்னு 12 மணிக்கு மேலே ஓப்பன் பண்ணி கொடியை முக்கி சாப்பிடுதான். கணக்கு நேற்று தான் போட்டிருக்கு. அவன் என்னப்பா தமிழ்நாட்டில் முக்கி சாப்பிட்டா நமக்கு ஜனநாயகம் அப்படி கை விரலை நீட்டிடுவாங்களா அப்போ நீ போட்டதை நாங்களே கொடியை முக்கி நாங்கள் திங்கோம்னு திங்கான். பூமியை பாழாக்க வந்த பாய்ப்பேங்க எப்பா டெல்லியில் போட்டாச்சு. நரகளில் முக்க வேணா என்னன்னு தெரியுமா? சோழி முடிக்க போகிறாருன்னு அர்த்தம். முடிச்சு ஒரு தூக்கு கண்டார ஒளிமனார் 2 கட்சிக்காரனையும் நச்சிடணும். நீதிமன்ற கோர்ட்டில் வழக்காடி 2 கையை தூக்கி காலை தூக்கி தோளில் போட்டு 4 வீலரில் இவனுக்கு பிரதமருக்கு ஓட்டா வெடிக்காதான் காரு. எப்படி இவனுக்கு ஓட்டா வெடிக்காதான்? துப்பாக்கி சூடு போட்டா இவன் என்ன பெரிய மயிராங்க பிரதமர். அண்டா முட்டா பேலை இல்லை பிறக்கி தின்ன பேலை. டீ கடையில் போய் டீ கிளாஸ் கழுவுன வேலுக்கு இவ்வளவு இருந்தா பூமி 12 ஜோதிலிங்கம் கோயில் அவர் ஆலயத்தில் உட்காந்து எல்லா நிர்வாகத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு. இந்த ஜெம்மத்தில் சேட்டவன் பூரா டெல்லியிலும் தமிழ்நாடு வரைக்கும் அழிச்சு அள்ளிடுவார். அள்ளி எங்கே கொண்டு போகணுமோ அங்கே கொண்டு போவார். இப்போ இன்னொரு கணக்கு போட்டுக்காருப்பா. லேசாக ஒரு வார்த்தை தான் சொன்னார். இப்போ நாங்கள் தான் அதை எடுத்து விடணும். அடைச்ச உடனே பஞ்சாயத்து போர்ட்டில் ஜனநாயக ஓட்டு போட்ட அரசியல்வாதி எம்எல்ஏ எம்பி மந்திரி முதலமைச்சர் பிரதமர் குடியரசுத் ஜனாதிபதி எல்லாம் அனைத்தும் பஞ்சாயத்து போர்ட்டில் கக்கூசி கட்டியிருப்பாங்க. ஜனநாயகம் ஓட்டு வாங்கினோம் அதை ஒருக்கா நாங்கள் மோந்து பார்க்கோம் நக்குதோம்னு வருவானாம். அது கேட்பானாம் செயலறையில் ஏற்றுனோடனே. அப்போ வரிசைக்கா லாரியில் தூக்கி போட்டு வாடா நீ பஞ்சாயத்து போர்டு எல்லாம் எங்கெங்கே கட்டி வச்சு நாசம் பண்ணி வச்சுருக்க. ஆம்பூட்டு பேரும் தின்னு கொளுத்து மப்பேறி போயிடக்கான். எல்லா பேரும் உள்ளே அடக்காங்க வாங்கடா ஏண்டா போறியா. பஞ்சாயத்து போர்ட்டில் கக்கூசி பெரிய கக்கூசி கட்டியிருப்பான். அதில் போய் அவன் கொடியை ஏற்கனவே கொடி உள்ளே போய் கிடக்கும். அந்த கொடியை அவன் கையை ஓட்டி எடுத்து நக்கி மோந்து பார்த்து குடும்பமே நக்கும். அவன் கொடி கட்சி கொடி புரியுதா. அதனால் தமிழ்நாடுக்கு இப்போ இன்றைக்கி ஒரு கணக்கு போட்டாச்சு. நக்கிடுவான் போய் கக்கூசியில் ஏற்கனவே பாலாக்கி வச்சு ஏன் அம்மா ரோட்டுக்காடெல்லாம் அலருது. பூரா வண்டி 4 வீலர் 2 வீலர் புகையாக விட்டு பூமியை பாழாக்குதான். விவசாயத்தை பூரா கரிமருந்தெல்லாம் விட்டு பாழாக்குதான். எப்பளோ மோசம் பண்ணுதான். ஐயாப்பா முட்டா பேக பேப்பர் அடிச்சு விட்டு விளாண்டுட்டான். உலக நாடு போயிடுவா இருக்கப்பா. இவர் போகிற பார்த்தா ஸ்பீடாக போகிறாரு, ஸ்பீடாக வராரு. உலக நாடு ஜோலி முடிச்சிடுவார். முக்காடு தொப்பி தாடி தண்ணியில் போயிடுவான். இல்லைன்னா வெடிகுண்டு பாம்பில் போயிடுவான் போருக்கு. ஐயோ நொறுக்கி எடுத்து போடுவார் அவருக்கு. போகிற ஸ்பீடு பார்த்தா பயங்கரமாக போகிறாரு. தமிழ்நாடை கேட்டால் தமிழ்நாடுன்னு சொன்னா கோபம் உச்சியில் ஏறுது அவருக்கு. ஒன்று விடாமல் பிதிக்கி எடுக்கணும்டா அப்படின்ட்டு போயிட்டார். ஒன்று விடாமல் பிதிக்கி எடுக்கணும் அப்படின்ட்டார். நீதிமன்றத்தில் கோர்ட்டில் அவமதித்து வெளியில் 2 கையை காலை தோளில் தூக்கி போட்டு போகிறேன். ஆணும் பெண்ணும் பிதிக்கி எடுக்கணும். ஏப்பா இதை போட்டோம் தமிழ்நாட்டுக்குள்ளே. இப்போ டெல்லி முடிச்சு பார்த்துரு. ஏற்கனவே ஆட்சி ஆண்ட பிரதமர் நீ தான். முதலமைச்சர் டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் ஆட்சி ஆண்ட சனீஸ்வரி சரியா. அடுத்த அப்புறம் இப்போ பிடுங்கி அவனுங்களை கூட்டு போய் பெட்டத்தில் 2 அறை கை சின்னத்துக்காரன குடும்பமே கிடக்கா. தாய்க்காரி மவன் 3 பேர் கிடக்கிற கழுதையை கூட்டு போய் கக்கூசில் ஓட்டி முக்குடா 3 பேர் முக்குங்க. அடுத்தாப்புல ஜனநாயகம் தூக்குவான் கை வரலை. அந்நேரம் பார்த்து நக்குங்கடான்னு நீயே சொல்லிடு. நக்க விடுவார். அடுத்தாப்புல பிஜேபி கொடிக்காரன் பூரா ஆர்எஸ்எஸ்ங்க இந்துங்க. ஏலே படைக்குது ஒரே உயிரின்டாடா. இல்லை முட்டா பேல கம்முன்னு போங்கடா. ஆடு மாடு கோழி பறவை தின்னுக்கிட்டியா வாயர் கத்தரிச்சு போடுவார். வாயவும் நாக்கவும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் அறிவில்லாமல் ஓட்டுன வேலையை எங்கே ஓட்ட எல்லாம் பூரா கெமிக்கலை போய் தின்னுட்டு பூரா பொம்பளைலாம் வீட்டில் கிடந்து கண்ணீர் வடிக்கா. 12 மணிக்கு மேலே 11 மணிக்கு மேலே பாய்ப்பே பூரா இவனை போய் கல்யாணம் முடிச்சு என்னையே ஒன்றுமே இல்லை அவருக்கு. எல்லா இடத்துலையும் பொம்பளை பூரா இப்படி தான் பேதான். எங்கன்னு போய் பொம்பளை ஏன் புரிச்சேன் வேலை பார்க்க மாட்டேங்க மல்லாக்க கிடக்கான். ஒன்றுமே பேட்டி வீக்காகி போய் கிடக்கா அப்படிங்கானா. கேட்காடா என்ன அப்படின்னு கேட்டா பேட்டி வீக்காகி போடக்கு. ஏன்னா டெல்லியில்
காங்கிரஸ் கொடிக்காரன் தூக்கி நம்மளை பூரா கறி மருந்துகள் அடிக்க விட்டு பாழாகிட்டான். இப்படியே சொல்லுதான் அவாட்ட. அப்படியாடா, நான் ஏற்கனவே விரித்து உட்காந்துருக்கேன், எனக்கு என்னடா நீங்கள் முட்டாப்பில் இங்கே கல்யாணம் முடியாமல் கிடக்க வேண்டியாடா அப்படிங்க. அடுத்தாப்பில் ஒருத்தன் சொல்லுதான் காங்கிரஸ் கணக்கு முடிஞ்சு வச்சா, அடுத்தாப்பில் பிஜேபி கொடிக்காரன் தூக்கி ஆட்டி ஐயையோ இன்னைக்கு வரைக்கும் மருந்துகளாக சாப்பிட விட்டுட்டான். டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் பூரா பூமியில் விவசாயம் பண்ணது பூரா சாப்பிட விட்டுட்டான். நாங்கள் அதை சாப்பிடுதோம், எங்களுக்கு ஏழலை. அது என்றைக்கு கடவுள் முடிக்காரோ, என்றைக்கு விவசாயம் பண்ணி சாப்பிடுதோமோ அன்றைக்கி தான் உடம்பு ஊக்கமாக இருக்கும், கொஞ்சம் ஏங்கு தாங்களாக இருக்கும் அப்படின்னு பொண்டாட்டி சொல்லலாம். அப்படியாடா, அப்போ இருக்கிற காடுகரையை விற்று எதுக்கடா விற்ற? விவசாயம் பண்ணி சாப்பிட்டு போய் நிம்மதியாக போகலாம்லடா, எதுக்கடா விற்றுட்டு மாளிகையை கட்டி வச்சுருக்க? இப்போ இடக்கணக்கு எடுக்காடுறா கடவுள். உன் வீட்டு மாளிகை ஆதார கார்டில் டன்னு கணக்காக ஏற்றி வச்சேன்னா உன்னை உள்ளே கொண்டு போய் செயலரில் ஏற்றிடுவார்ல கடவுள். ஏண்டா முட்டாப்பேல நீதிமன்றத்துக்கு பயப்படாமல் கிடந்த இப்போ நீதிமன்றமா ஐயா ஜட்ஜாக உட்காந்துருக்காரு அப்படிங்க. இவன் அப்படியாங்க ஐயையோ. அப்போ 2 கட்சிக்காரனையும் சாக்கடையில் முக்க போகிறாங்களா நரகள் கக்கூசில்? சந்தோஷமுங்க. இல்லை கணக்கு விட்டதுக்கு முன்னாடியே வாசிக்கலடா நாங்கள், அதுக்கப்புறம் கணக்கை எடுக்க வேண்டியிருக்கு. அப்போ மானிட பிறகு வாக்கில் நாக்கில் இந்த கொடிகளை பற்றி இதே ஜோலியாக ஓடுது இந்த பேய்களுக்கு. சரி, கை சின்னம் காங்கிரஸ் சின்னம் கக்கூசில் நீதிமன்றத்துலேருந்து அமீனாட்டை கொடுத்து அவன் கட்சி கொடியை 2 பேரும் போய் கக்கூசில் முக்க சொல்லிடுறப்பா டெல்லியில் போட்டாச்சுப்பா. பிஜேபி கொடிக்காரனை கூப்பிட்டு பிரதமரை, குடியரசுத் தலைவர், ஜனாதிபதி, அடுத்தாப்புல நிதியமைச்சரெல்லாம் கூப்பிட்டு இந்த கொடியை கொண்டு போய் கக்கூசில் இறக்க சொல்லப்பா டெல்லியில். அடுத்து காங்கிரஸு கை சின்னம் அதுவும் கொண்டு போய் 3 இருக்கா, தாயி மாவா அவன் 3 பேரும் சேர்ந்து காங்கிரஸ் கொடியை கொண்டு போய் கொடுத்து கக்கூசில் இறக்கி நக்கிட்டு போக சொல்லப்பா நீதிமன்ற கோர்ட்டில். நீதிமன்றமாக உட்காந்துருக்கார், துவைச்சி எடுத்து போடார் கால் சத்தி.